வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மதுசூதன். அண்மைய நாட்களில் பெரும் பேசுபொருளாகவும் தேடப்படும் நபராகவும் சமூக வலைத்தளங்களில் வைரலாகிய நபராக நியூயோர்க்கினுடைய மேயராக தெரிவு செய்யப்பட்ட சஹரான் மம்தானி அவர்கள் காணப்பட்டார். மிக இளம் வயதிலே, 34 வயதிலே, அதுவும் முஸ்லீம், முதலாவதாக முஸ்லீமாக அங்கே மேயராக பதவியேற்றவை உலக மக்களுக்கிடையே வியப்பை ஏற்படுத்தி, அந்த வியப்புக்கு பெரிய காரணம் இருக்கிறது. அவர் பெரும் போட்டிக்குள் தள்ளப்பட்டிருந்தார். பெரும் ரேஸில் தான் ஓடினார். என்ன விஷயம் என்றால், அவரை தோற்கடிப்பதற்கு பெரும் கரங்கள் இயங்கி இருந்தது. வெளிப்படையாக சொல்ல போனால் அமெரிக்க அரசே ரங்கி வேலை செய்தது அவரை தோற்கடிப்பதற்கு. அமெரிக்க அரசு என்று நான் சொல்வது டொனால்ட் ட்ரம்ப் அதிபரே அவரை தோற்கடிப்பதற்கு நேரடியாக களத்தில் நின்றார். அவர் கட்சி சார்பான வேட்பாளருக்கு மிக பெரும் எடுப்பிலே பிரச்சாரத்தை மேற்கொண்டார். அவர் அதிபர் என்ற ரீதியிலே கீழிறங்கி, அதுவும் நியூயார்க் சிட்டி மிக முக்கியமான சிட்டி, அமெரிக்காவினுடைய பெரும் பண முதலையான சிட்டி, முதலீடுள்ள சிட்டி. அந்த சிட்டிக்கு மேயராக வருவது உண்மையாகவே அதிபரும் செல்வாக்கு செலுத்தப்பட வேண்டிய விடயம். அதாவது இலங்கையிலே கொழும்பு மாநகர சபை, கண்டி மாநகர சபை போல அதை கைப்பற்றுவது துடிப்பார்கள். அதுபோல அமெரிக்காவிலே நியூயார்க் சிட்டியில் அவர்கள் தங்களுடைய கட்சி, அரசு கட்சி தான் இருக்க வேண்டும் எண்ணுவார்கள். ஆனால் அதை வளமைக்கு மாறான எதிர்ப்பிரச்சாரங்களுக்கு மேலதிகமாக ட்ரம்ப் அவர்கள், அதாவது ஒரு வல்லரசு நாட்டினுடைய, அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியான நாட்டில் எல்லா நகர சபைகளையும் தன்னோடு சமனாக பார்க்கப்பட வேண்டியவர், கீழே இறங்கி மிகவும் ஒரு கீழிறங்கிய பிரச்சாரத்திலே மம்தானிக்கு எதிராக ஈடுபட்டிருந்தார். ஊடகங்களிலேயும் பொதுவெளியிலேயும். அதில் ஒன்று என்ன சொல்ல போனார் என்றால், நான் படிப்படியாக சொல்லிக்கொண்டு வார். நேரடியாகவே விவாதங்களில் சொல்லியிருந்தார், இவர் நியூயார்க் சிட்டிக்கு வரக்கூடாது. அதாவது இவர் ஒரு சோசலிஸ்ட், அதாவது ஒரு கம்யூனிசம் சார்ந்த கொள்கைகளை கொண்டவர், சலுகைகளை அறிவிக்கிற கம்யூனிசம் சார்ந்தவர், இவர் எங்கட நாட்டுக்கு சரிப்பட மாட்டார் என்று நேரடியாகவே விவாத நிகழ்ச்சிகளில் சொல்லியிருந்தது உங்களுக்கு தெரியும். ஜூதர்களுக்கு பாதுகாப்பில்லை. நியூயார்க் சிட்டியில் ஜூதர்களுக்கு பாதுகாப்பில்லை. பலம், அதாவது 1 மில்லியனுக்கும் அதிகமான ஜூதர்கள் வெளியேறி விடுவார்கள், அவர்கள் வாக்களிக்க மாட்டார்கள் என்று மிக காட்டமாக கீழிறங்கி சொல்லியிருந்தார். மம்தானி அவர்கள் ஒரு முஸ்லீம் என்ற காரணத்தினாலும், தன்னுடைய கட்சி வேட்பாளர் எதிர்த்து நிற்கின்ற காரணத்தினாலும், மிக இளவயது என்பதனாலும், அதை விட குடியேற்றவாசி என்பதனாலும், அவர் உகண்டாவில் தென்னாப்பிரிக்காவிலிருந்து குடியேறினபடியாக குடியேற்றவாசி என்றபடியாலும், இந்திய பின்புலம் கொண்டதால் மிகவும் கீழிறங்கி அவருடைய அத்தனை பதவிநிலைகளை மறந்து கீழிறங்கி நடந்து பிரச்சாரம் செய்தார். குடியேற்றவாசியாக இருப்பது அவருக்கு இன்னும் கண்ணுக்குள்ள உறுத்தலாக இருந்தது. அது ஒரு விடயம். அடுத்த விடயம், இவர் ஒரு முஸ்லீம் சமூகத்தை சார்ந்தவர், வந்துவிடக்கூடாது. நியூயார்க் சிட்டியில் அந்த வரலாறு பதியப்படக்கூடாது. இன்றைக்கு வரலாற்றில் முதல் முறையாக ஒரு முஸ்லீம் இளவயதில் நியூயார்க் சிட்டியின் மேயராக போகின்றார். ஆகவே முஸ்லீம் வரக்கூடாதுன்றதில் திட்ட தெளிவாக இந்த கிறிஸ்தவ வல்லாதிக்க சக்திகள் இயங்கி இருந்தன. டொனால்ட் ட்ரம்ப் நேரடியாகவே அதிபர் என்பதையே மறந்துவிட்டு, அவர் வரவே கூடாது, யூதர்கள் வெளியேறுவார்கள், இவருடைய ஆட்சி சரியாக இருக்காது என்று நேரடியாக விவாதித்திருந்தார். அது பெரும் பேசுபொருளாக இருந்தது. நேரடியாக அவருடைய எக்ஸ்தலங்களில் கூட அவர் காட்டமான பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்தார். இவர் பொருத்தம் இல்லாதவர் என்று. அதை விட இன்னும் கீழிறங்கி போய் சொன்னார். ஒரு அதிபர் தன்னுடைய ஆளுகையின் கீழ் இருக்கிற நியூயார்க் சிட்டிக்கு சொன்னார், மம்தானி தெரிவு செய்யப்பட்டால் மத்திய அரசினுடைய எந்த சலுகைகளும் ஒதுக்கங்களும் நியூயார்க்குக்கு கிடைக்காது என்று காட்டமாக கீழிறங்கி சொல்லியிருந்தார். அதாவது நியூயார்க் மக்களை எவ்வளவு அச்சப்படுத்துகிற விஷயம். அதாவது வெளியில் யூதர்கள் போயிடுவார்கள், வியாபாரங்கள் வாணிபங்கள் நடக்காதாகவே வாக்களிக்க தடுப்பதற்காக. அடுத்த நியூயார்க்குக்கு மத்திய அரசினுடைய பண சலுகைகள் வழங்கப்படாது, உதவி திட்டங்கள் வழங்கப்படாது, நிறுத்தப்படும் என்று சொன்னால் மக்கள் பயந்து விடுவார்கள், வாக்களிக்க மாட்டார்கள். மத்திய அரசினுடைய உதவி விராட்டிக்கு வாழ்க்கை சுமை கூடிடும், ஏற்கனவே வாழ்க்கை சுமை டெக்ஸ் இருக்கிறபடியா என்று எத்தனையோ இயந்திரங்கள் கொண்டு பிரச்சாரங்களை மேற்கொண்டார். சாதாரணமாக ஒரு நியூயார்க் சிட்டியினுடைய பிரச்சாரத்துக்கு மற்ற எதிர்கட்சிகள் வேறு, அவருடைய கட்சியில் இருக்கிற டொனால்ட் ட்ரம்புடைய கட்சியில் இருக்கிற ஆட்கள் வச்சுக்கொண்டு பிரச்சாரம் செய்கிறது வேறு. ஆனால் ஒரு நாட்டினுடைய பொறுப்பான தலைவர் கீழிறங்கி இனவாதத்தை கக்கியதை பார்க்கக்கூடியதாக, அதாவது முஸ்லீம் ஆள் வந்துவிடக்கூடாது என்பதற்காக. ஆகவே அதையும் தாண்டி முறியடித்து கொண்டு எத்தனையோ சக்திகள் வேலை செய்தன அவருக்கு எதிராக. ஒரு முஸ்லீம் வந்துவிடக்கூடாது என்று, அதுவும் குடியேற்றவாசி வந்துவிடக்கூடாது என்று. அதுவும் சிலது அவர் சலுகைகளை அறிவித்து ஒரு கம்யூனிச கொள்கை மாதிரி எல்லாரும் சமத்துவம் என்ற ரீதியிலே பொது போக்குவரத்தை இலவசமாக்குறது, சுகாதாரத்துறையில் மற்ற குடியேற்றவாசிகளுக்கான சலுகைகள், வீடமைப்பு, குடியமைப்பு, குடிநீர் வளங்கள் என்று சில இலவசங்களை. ஆகவே இது ஒரு வல்லாதிக்க, அதுவும் முதலாளித்துவ நாட்டுக்கு ஒப்புடை அல்லாத சலுகைகளை அறிவிக்கிறார். இது ஒரு கம்யூனிச கொள்கைகள், இது ஒரு சீன கம்யூனிச கொள்கைகள் மாதிரி இருக்கிறது, கியூப கம்யூனிச கொள்கைகள் மாதிரி இருக்கிறது என்றதும் அவர்களுக்கு கண்ணுக்குள்ள ஊத்தலாக இருந்தது. அந்த வகையில்
மம்தானியை எவ்வளவு அரச இயந்திரத்தை கொண்டு ஒடுக்க முடியுமோ பிரச்சாரங்கள் ஜனநாயக வழியில் ஒடுக்க பார்த்தார்கள். கடும் போட்டி நிலவியது. அந்த போட்டிக்கு மத்தியிலேயும் நியூயார்க் மக்கள் மம்தானியைத்தான் 50% அதிகமான வாக்கு கொடுத்து தெரிவு செய்திருக்கிறார்கள். மிகவும் கொண்டாட்டமாக இருக்கிறது. அனைத்து குடியேற்றவாசிகளும் சமூக வலைத்தளங்களில் நீங்கள் பார்க்க மாட்டீங்கள், மிக பெரும் கொண்டாடுகிறார்கள். ஏனென்றால் மம்தானியின் வெற்றி கொண்டாடப்படுகிறது. டொனால்டு ட்ரம்புக்கு எதிராக கிளர்ந்தெழுந்த மக்களுடைய வெற்றியாக பார்க்கப்படுகிறது. இந்த வெற்றி டொனால்டு ட்ரம்பினுடைய முகத்திலே கரியை பூசிவிட்டோம் என்ற வெற்றியாக அவர்கள் காண்பிக்கிறார்கள். அதைவிட ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னென்று பார்த்தோம்னா, மம்தானி அவர்களுடைய வெற்றிக்கு பிறகு நியூயார்க் சிட்டி ஹாலில் வந்து மிகப்பெரிய வெற்றி பேச்சு நடைபெற்றது. பல லட்சக்கணக்கான ஆதரவாளர்களுக்கு மத்தியில் மம்தானி அவர்கள் பேசுகிறார். அவருடைய பேச்சு இன்று சமூக வலைத்தளங்களில் அள்ளுகொள்ளையாக பரவப்பட்டு ஒவ்வொரு குடியேற்றவாசிகள், நியூயார்க் மக்கள், அமெரிக்க மக்கள் அவருடைய பேச்சையும் மேலே போட்டு கீழே இருந்து அதற்குரிய முகபாவனைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகா, என்ன பேச்சு! ரம்புக்கு முகத்தில் கரிய பூசின மாதிரி ரம்பின் பெயரை உச்சரிக்கும் பொழுதே அவர்கள் மிக மகிழ்ச்சியாக இதெல்லாம் பேச்சு, இதெல்லாம் அரசியல்வாதி என்று புகழாங்கிதம் அடைகிறார்கள். அந்த பேச்சில் என்ன ட்ரம்புக்கு எப்படி சொல்கிறார் என்றால், ஒரு அரச அதிபர், அமெரிக்காவை ஆளுகின்ற அரச அதிபர் கீழிறங்கி வேலை செய்தார் மம்தானிக்கு எதிராக. ஆனால் இந்த 34 வயது இளைஞன் எப்படி வெள்ளை மாளிகை ட்ரம்பை நோக்கி கேள்வி கேட்டார் என்றால் அந்த பேச்சு அத்தனை பேர், எத்தனையோ மில்லியன் கணக்கான பேரால் பார்க்கப்பட்டிருக்கிறது. கூறுகிறார், ட்ரம்ப் அவர்களே, என்னுடைய பேச்சை நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்று எனக்கு தெரியும். கொஞ்சம் உங்களுடைய தொலைக்காட்சி பெட்டியினுடைய சத்தத்தை அதிகரியுங்கள். இவ்வளவு ஒரு பேச்சு, இவ்வளவு கைதட்டல்கள் வந்தது, இவ்வளவு சாமர்த்தியமான பேச்சு. அது எந்த எழுத்துமே இல்லாமல் எழுதி படிக்காமல் பேசினார். அதைவிட சொன்னார், நான் உங்களுக்கு 4 விஷயங்களை சொல்லப் போகிறேன், கேளுங்கள். எந்த எழுத்துமே இல்லாமல் எழுதி படிக்காமல் பேசினார். அதைவிட சொன்னார், நான் உங்களுக்கு 4 விஷயங்களை சொல்லப் போகிறேன், கேளுங்கள் என்று. முதலில் அந்த பேச்சை பார்த்துவிட்டு தொடர்வோம். மம்தானி அவர்களுடைய வெற்றி உரையை கேட்டிருப்பீர்கள். இவ்வளவு ஒரு புத்திசாலித்தனமானதும் ஒரு இளைஞன், ஒரு வந்து ஆட்சி அதிகாரத்தை பெற்ற இளைஞன், ஆளக்கூடிய இளைஞனாக எவ்வளவு பொறுப்பாக பேசியிருக்கிறார். அவ்வளவு பேர் உறைந்து போயிருந்து கைதட்டுகிறார். ட்ரம்ப் அவர்களே, நீங்கள் இதை பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்று எனக்கு தெரியும். உங்களுடைய சத்தத்தை அதிகரியுங்கள், தொலைக்காட்சி பெட்டியுடைய சத்தத்தை அதிகரியுங்கள். உங்களிடம் சொல்வதற்கு 4 விடயங்களுக்கு மேல் எனக்கு இருக்கிறது, 4 விடயங்கள். அதுக்கு பிறகு வடிவாக சொன்னார். என்ன விஷயம் என்றால், நியூயார்க் சிட்டி வளர்ந்தது இமிகிரன்ஸால தான், குடியேற்றவாசிகளால். நியூயார்க் சிட்டி கட்டியெழுப்பப்பட்டது இமிகிரன்ஸால தான், குடியேற்றவாசிகளால். நியூயார்க் சிட்டியினுடைய வளர்ச்சியே குடியேற்றவாசிகளால் தான் வந்தது. இது குடியேற்றவாசிகளுக்குரிய இடம். குடியேற்றவாசிகளால் தான் இந்த நியூயார்க் சிட்டி கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவிலே வந்து வெள்ளாதிக்கம் புரிந்திய சிட்டியாக மிளிந்திருக்கிறது என்றது ஆணித்தனமாக அடித்து கூறினார். அனைத்து குடியேற்றவாசிகளும் குசிப்பட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் ட்ரம்ப் அவர்கள் முதலே குடியேற்றவாசிகளுக்கு எதிரான கொள்கைகள் மூலம் எத்தனையோ பேரை கைது செய்து மெக்சிகோ, கொலம்பியா, அங்கே இஞ்சியெல்லாம் ஏற்றி கொண்டிருந்தார் இந்தியாக்கெல்லாம். ஒரு அமெரிக்கான்றது தற்செயலாக கண்டுபிடிக்கப்பட்ட நாடு, குடியேற்ற நாடு. அனைவரும் போய் குடியேறியாக்கள் தான். அது பிரித்தானியாவில் இருந்தோ, பிரான்ஸில் இருந்தோ, ஸ்பெயினில் இருந்தோ, கீழ் அமெரிக்காவில் இருந்தோ போய் எல்லாருமே குடியேறினார்கள். கனடாவும் அப்படித்தான். இப்போ குடியேற்றவாசிகளுக்கு எதிராக இவர்கள் இப்பொழுது இறுக்கமான சட்டத்தை கொண்டு வந்து வெளியேற்றுகின்ற பொழுது நியூயார்க்கில் இருக்கிற அத்தனை குடியேற்றவாசிகளும் வந்து கெளி கொண்டு விட்டார்கள் ட்ரம்பினுடைய இந்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பவர்களுக்கு. அந்த எதிர்ப்பு இன்றைய பிரதிபலிக்கப்பட்டிருக்கிறது. மம்தானியினுடைய வெற்றி இனத்தை, மதத்தை, மொழியை பார்க்காமல், வயதை பார்க்காமல் வாக்களித்திருக்கிறார்கள் என்றால் அவருடைய ஆளுமை, அவருடைய ஆளுகின்ற திறன், பேச்சு திறமை, சம உரிமை வழங்கப்படுகின்றது. இளம் ரத்தம், சேர்த்திறன். அதை விட ட்ரம்புக்கு எதிரான இந்த குடியேற்றவாசிகளுக்கு எதிரான நிலைப்பாடு, இவ்வளத்துக்கும் பதிலை நியூயார்க் சிட்டியில் வழங்கியிருக்கிறார்கள் என்றால் அடுத்த அமெரிக்க தேர்தலில் ட்ரம்ப் என்ன நடக்க போட்டு தெரியாது. ஆகவே போகிற போக்க பார்த்தா மம்தானிக்குரிய வரவேற்பையும் ஆதரவையும் அமெரிக்க அளவிலே பார்க்க போனால் அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் கூட வெள்ளை மாளிகைக்கு போகக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாகத்தான் புலப்படுகிறது. அந்தளவு ஒரு ஆளுமையான ஸ்பீச், அந்தளவு டொனால்டு ட்ரம்போட ஒப்புற அளவுக்கு காம்படிஷனுக்குரிய நபராக மாறி இருக்கிறார் என்றால் ஆளுமை. அப்போ இதை வந்து இந்திய ஊடகங்கள் தங்களுடைய நாட்டிலே இருந்து போனவர் இப்போ தூக்கி கொண்டாடின மம்தானியை இந்திய
பின்புலம் கொண்டவர். அவருடைய தாய் இந்திய திரைப்பட இயக்குனர் தயாரிப்பாளர் என்றெல்லாம் இப்போ இதண்டினம் தந்தையும் அப்படித்தான். ஆகவே ஒருவன் வென்றதுக்கு பிறகு என்கட பூர்வீகம் எங்கண்ட அடி என்று கொண்டாடுறது. ஆனால் அவர் மம்தானி அதை மற்றது மம்தானி மேடை பேச்சில் சொல்கிறார், நான் ஒரு முஸ்லீம் என்று வெளிப்படையாக சொல்லுகிறார். நீங்கள் முஸ்லீம் என்று சொல்லித்தான் என்ன ஒடுக்க வழிகிட்டீர்கள், நான் வெளிப்படையாக சொல்கிறேன், என்ற மதம் மொழி இதுதான், எனக்கு வாக்களியுங்கன்னு கேட்டிருக்கிறார், வென்றிருக்கிறார். இதுதான் வெளிப்படையாக செயல்திறனாக செயலாற்றி வெல்ல வேண்டும் என்பதுதான் கோட்பாடு. இளைஞர்கள் இப்பொழுது எல்லா துறைகளிலையும் பிரகாசிக்க தொடங்கிவிட்டார்கள். அதுக்கு மம்தானி சாட்சி. இதை விட இன்னும் ஒன்று, இலங்கையிலேயும் இது தாக்கம் செலுத்தி இருக்குது. இலங்கை முஸ்லீம்கள் நல்ல சந்தோஷத்தில் இருக்கிறோம் அவற்றை செயற்திறன் அவர் வென்றதுக்கு. உலகம் ஃபுல்லாக இருக்கிற முஸ்லீம்கள் கொண்டாடினோம். முஸ்லீம் என்றதை விட உகண்டா மக்கள் கொண்டாடினோம், நியூயார்க் மக்கள் கொண்டாடினோம். அதை விட மம்தானிய வாழ்த்து தெரிவித்த ஜூத மத தலைவர் சொல்லியிருக்கிறார், ஏன் நாங்கள் முஸ்லீம் தலைவருக்கு கீழே ஜூதர்கள் சிறப்பாக வழிநடத்தப்படுவார்கள் என்றும் அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார் ஜூத மத தலைவர். அவை மம்தானிக்கு சிறப்பான வரவேற்பு அங்கே இருக்கிறது. இலங்கையில் கேலி சித்திரங்கள் வரைகிறவர்கள் கூட மம்தானியால் ஈர்க்கப்பட்டு, மம்தானியால் கவரப்பட்டு, மம்தானியோட வெற்றியால் இலங்கையில் பெரிய தாக்கம் ஏற்பட்டிருக்கிறது. மம்தானிக்கு சார்பான கேலி சித்திரங்கள் வரையப்பட்டிருக்கின்றன. அவந்த ஆர்டிக்கலாவால் மற்ற ஆளாலெல்லாம் வரையப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு உலகத்தின் பட்டி தட்டி சிறிய நாடு நகரம் முடக்கும் சந்தெங்கும் மம்தானியுடைய பெயர் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு வரலாற்றில் நூற்றாண்டு தாண்டிய அமெரிக்க ஹிஸ்டரியில் ஒரு இளவயது முதல்வர், அதை விட முஸ்லீம் முதல்வர், அதை விட குடியேற்றவாசியாக வந்த முதல்வர் பதிவாகி இருக்கிறார். வரலாறு 100 ஆண்டுகளுக்கு பிறகு எழுதப்பட்டிருக்கிறது. அமெரிக்க வரலாறு புரட்டி போடப்பட்டிருக்கிறது. ஒரு புரட்சியை செய்திருக்கிறான் ஜனநாயக வழியிலே ஷெஹ்ரான் மம்தானி அவர்கள். ஆகவே மம்தானி பேசப்படுகிறார். ஏனென்றால் அவருடைய செயற்பாடுகள், அவருடைய மிகப்பெரிய வெற்றி காலம் அவரை ஒரு தலைவராக கொண்டு வைத்திருக்கிறது. இப்படித்தான் ஈழத்திலேயும் இப்பவும் பழைய பல்லவி மாதிரி பழைய தலைவர்கள் அந்த போராட்ட காலத்தில் யாரெல்லாம் இருந்துச்சு. நாங்கள் பிறக்க முன்னே அந்த போராட்டம், ஆயுத போராட்டம் தொடங்கிக்க எவரெவரெல்லாம் தலைவராக இருந்துச்சுனமோ, இப்போ எங்களுக்கு வயது கூடி இவ்வளவு எங்கள்ட பிள்ளைகள், எங்களுடைய பேர பிள்ளைகளுக்கு காணக்கூடிய நாள்லையும் இப்பவும் அவர்கள் இப்பவும் பேட்டி கொடுத்து கொண்டு, அதே வயோதிபர்கள் இப்பவும் பேட்டியை கொடுத்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் தான் தமிழ் தேசிய அரசியல்வாதிகள். போராட்டம் முடிந்து 15, 16, 17 வருடங்கள் ஆகிவிட்டது. ஆகவே புளித்து போன இந்த கொள்கைகளை தூக்கி போட்டுவிட்டு புதிய இரத்தங்கள் தமிழ் தேசிய அரசியலிலே பாய்ச்சப்பட வேண்டும். மம்தானி போன்ற இளம் அடுத்த தலைமுறைக்காக செயல்திறனுடன் சிந்திக்கக்கூடிய இளைய செயல் வீரர்கள், அரசியல் வீரர்கள் உருவாக்க வேண்டும் தமிழ் தேசிய அரசியலில். பழைய பல்லவியில் அப்போ போராட்ட காலத்தில் இருந்த அத்தனை தலைவர்களும் தான் இப்போ தாங்கள் தமிழ் தேசிய தலைவர்களே கூறிக்கொண்டே இப்பவும் பத்திரிகை துறந்து அவன் இதான். இப்போ பத்திரிகை துறந்தாலும் அவன் தான் பேட்டியில், டிவியை துறந்தாலும் அவன் தான் தமிழ் தேசிய தலைவர். ஆளாளுக்கு பிரிஞ்சு பல கட்சியில் உருவாக்கி வச்சிருக்கார். இது மாற்றப்பட வேண்டும். தமிழ் தேசிய அரசியல் வீறு கொண்டு எங்களுடைய தீர்வை அடைவதற்காக தமிழ் இளைஞர்கள், செயல்திறன் மிக்க மம்தானி போன்ற இளைஞர்கள் உருவாக வேண்டும். அப்பொழுதுதான் தீர்வு கிடைக்கும். இந்த அமெரிக்கா என்ற பெரிய தேசத்திலே அரச இயந்திரம் ஜனாதிபதி முதற்கொண்டு எதிர்ப்பை வெளிப்படுத்திய போதிலும் மம்தானி என்ற அந்த இளைஞன் காலம் கொண்டு இருத்தி இருக்கிறார். ஆகவே எதுவும் நடைபெறாதென்றல்ல, நாங்கள் நடைபெற்று காட்ட வேண்டும். எங்களுக்குரிய தடைகளை தமிழ் தேசிய அரசியலிருந்து நீக்க வேண்டும். அதுக்காக பழைய பல்லவியும் பாடிக்கொண்டிருக்க கூடாது. வளர்ந்து வருகின்ற உலகமயமாக்கல் நவீனத்துவ நாடுகளில் நாங்கள் எங்களுடைய தீர்வு அடையக்கூடிய வழியில் சாணக்கியம் மிக்கதாக போராடக்கூடிய ஒரு இளைய ரத்தம் உருவாக வேண்டும். அப்போ சாதிக்கலாம், மம்தானி மாதிரி சாதிக்கலாம். இது என்னுடைய கருத்து. ஆகவே அதை விட பராக் ஒபாமா அவர்கள் தன்னுடைய மிகப்பெரிய சந்தோஷத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் மம்தானி அவர்களுடைய வெற்றிக்கு. ஆகவே ஒரு இளைஞன் வீறு கொண்டெழுந்தால், சமூக பார்வையோடு இருந்தால், சமூகத்துக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று நல்ல அரசியலை எடுத்தால், சமூக சித்தாந்தங்கள், சம உடைமை கொள்கைகளை கொண்டு வந்தால் அவனை ஒரு நாள் கதிரை அலங்கரிக்கும் உலக பெருந்தலைவர்கள் பாராட்டுவார்கள். ஆகவே மம்தானிக்கு வாழ்த்துக்கள். மம்தானி போல எங்களுடைய அரசியலிலும் பல அரசியல் இளம் தலைமைகள் உருவாக வேண்டும். மீண்டும் ஒரு நல்ல பதிவினூடாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.